மக்கள் 111வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல பார்த்தா மிரை பழசதான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சமயத்துல பேஸ்மெண்ட் ரூமுக்கு போயிருக்கா. அது ஒரு ரெஃபரன்ஸ் ரூம். நிறைய டாக்குமெண்ட்லாம் அங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் உள்ளது. அதெல்லாம் யாரும் படிக்க கூடாது. ஆனா அவ எடுத்து படிச்சிருக்கா. அது வேற எதுவும் கிடையாது. அவங்க அப்பா இறந்தாருல அந்த மிஷன் ரிப்போர்ட்டை தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காவா. அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணது நம்ம வேற யாரும் இல்ல, நம்ம சிக்கமர் தான் ரெடி பண்ணிருக்கான். அது வந்து எதை பத்தி ரெடி பண்ணிருக்காம்னா சருட்டோபி எப்படி இறந்தாரு அதை பத்தி தான் அதுல போட்டிருக்கான். அதை வாசிச்சுட்டு மிரை மிரண்டுட்டா. அவர் அப்படி யார் கொண்டாருன்னா ஹீடான்னு ஒருத்தன் தான் கொண்டான். அவன் வந்து ஒரு யூனிக்கான மோர்டல் பவர் கொண்டவன் சொல்லிட்டு எவனோட பிளட் அவன் சுவைக்கணும், அவங்கள வந்து அவன் சபிக்கப்பட்டுருவான், சபிக்கப்பட்டு அவங்களை ஈஸியா கொன்றுவான்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கான். அவன் உடம்புல குத்துனோம்னா அவங்க உடம்புல வந்து பாதிக்கப்படும். அந்த கர்ஸ் மார்க்க கொண்டது அவனோட சக்தின்னு சொல்லியிருக்கான். அப்பா இப்படிதான் இறந்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சிம்பிளே பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அந்த சிம்பிளை தான் இப்ப ரியூக்கி போட்டு கையில வச்சிருக்கான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் 6 பேர் அசம்பிள் பண்ணி வச்சிருக்கான். உடனே இந்த சின்ன பொண்ணு கேட்கா, எங்க அம்மா சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, இப்ப அவங்க இல்ல எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. மிராயின்னு சொல்றா. பார்த்தா மிஸ் மிராயே ஒரு மாதிரி சோகமா தான் இருக்க மாதிரி இருக்கா. எல்லாத்தையும் ஏதோ பவர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண மாதிரி நிக்காங்க அவங்க. பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு கிண்ண மாதிரி கொடுக்கான். இது ஒரு புனிதமான தண்ணி, இதை நல்லபடியா குடிங்கன்னு சொல்றான். ஆனா நான் சொல்ற வர குடிக்காதீங்க, இனிமேல் பயப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும், பிடிச்சவங்களை நீங்க கூடி சீக்கிரம் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் குடிச்சவன எங்க அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மிராய் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் ஆமான்னு சொல்றான். கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் சிக்னல் கொடுக்க வர எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. டாட்ஸ்மி உங்க அம்மாவை பார்த்தோன்னு நீ என்ன செய்ய போறன்னு சொல்லிட்டு மிராய் கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்க அம்மாவை பார்த்தோன்னு எடுத்தோன்னே மன்னிப்பு கேட்கப்பன்னு சொல்றான் அந்த சின்ன பொண்ணு. நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும், யாரும் கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கான் ரியோகி. நான் மட்டும் எங்க அப்பாவை பார்த்தோம்னா சோகி கேம் எப்படி விளையாடுன்னு சொல்லி எனக்கு டீச் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காவா. கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான் ரியோகி. என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன மறந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சு சொல்லியிருக்கா மிராய். எங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்ல, அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அது இப்போ உன்ட்ட மட்டும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க அப்பாவை நான் ஆல்ரெடி நான் பார்த்திருக்கேன், அது வேற உலகத்துல பார்த்திருக்கேன்னு சொல்றான். நீனும் மீட் பண்ண போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் ஆமான்னு சொல்றான். அப்பா வந்து எனக்கு மிராய் டோக்கின் பேர் வச்சாரு, இந்த பேரை நினைச்சு அவர் ரொம்ப அட்மையர் பண்ணி இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. மிராய் டோக்கியா? ஆமா ஆசுமா இதே பேர் தான் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான் ரியோகி. அப்படி சொன்னோன்னு சடனா மிராய் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னத்துக்கு சிரிக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ போய் சொல்ற எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்றாவா. பார்த்தா அவளை கண்ட்ரோலே பண்ணல, சடனா தண்ணி தூக்கி தூர வீசுறாவா. என்னோட பேரு மிராய் டோக்கிலாம் கிடையாடா, வெறும் மிராய் சருட்டோபின்னு சொல்லிட்டு இருக்காவா. பொய்யா சொல்றேன்னு சொல்லிட்டு சடனா துணியெல்லாம் தூக்கி வீசுறாவா. மாசம் நின்னுட்டு அந்த கத்தியை வச்சுட்டு நீ என்ன பண்ணியோ உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. செரிமோனி ஏன் தடுக்க போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா ரியோகி. உடனே பார்த்தா அந்த பொண்ணுங்க எல்லாம் பதறாங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றா, ஏன் இதை தடுத்துக்கிட்டு நிக்கான்னு சொல்லிட்டு. இந்த தண்ணியை நீங்க குடிங்கன்னு சடனா சொல்றான். நீங்க யாரு குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சடனா லைட்னிங் பவர் ஜுட்ஸுவை போட்டு விட்டாவா. பார்த்தா எல்லாரும் கையில இருந்து கீழே விழுந்துருச்சு. எல்லாத்தையும் கெஞ்சுட்ஸ்ல அழுத்திருக்கான். எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்க அவங்க. இவன் வந்து ஒரு ஹிப்னாட்டிக் கேஸை யூஸ் பண்ணிருக்கான். அதனால யாரு கவலைப்படாதே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கணும் சொல்றா. அதுக்குள்ள பார்த்தா டாட்ஸ்மே அவன் கடத்திட்டான். அப்ப என்னோட கேஸை பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் ஒரு ஷினோபி, என்னை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணா சொல்லிட்டு இருக்கா மிராய். 20 பொண்ணுங்களையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இதையா நீ தடுக்க வந்து சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். அந்த பொண்ணுங்கள்லாம் அப்படி கடத்திக்கிட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன், அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு இம்மோர்டாலிட்டி பவரை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். லார்ட் ஜாசின் பவர் வந்து எனக்கு எடுக்க போறேன்னு சொல்றான். லார்ட் ஜாசினான்னு சொல்லிட்டு முழிக்காவா. மிராயின்னு சொல்லிட்டு டாட்ஸ்மே அழ ஆரம்பிச்சிட்டாவா. வேலைக்கு நீ கரெக்டா உதவ போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா கத்தி வச்சு அவளை வெட்டுறான், நாக்கால நக்குறான் அவளை. பார்த்தா அவளை கர்ஸ்ட் பண்ணிட்டான். பாடி பொசிஷன் பிளட் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸை போட்டு விட்டான். உன்னோட ஃப்ரெண்ட் மிராய் நீ கொல்லுன்னு சொல்லி அனுப்புறான். பார்த்தா சடனா டாட்ஸ்மே அட்டாக் பண்ண போயிட்டா. என்னடா நடக்கும்னு சொல்லி முழிக்கா மிராய். டாட்ஸ்மே பாடி வந்து இனிமேல் என்னோட பப்பட்டு, நான் சொல்றத மட்டும் தான் செய்வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். டாட்ஸ்மே உன்னை அடிக்க விரும்பல, அடிக்கல விரும்பல சொல்லிட்டு இருக்காவா. ரெண்டை எப்படி நீ அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். சின்னோபிலாம் வந்து வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பார்த்தா அந்த பப்பட்டை யூஸ் பண்ணி அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். மிராய்க்கு என்ன பண்ணனே தெரியல. டாட்ஸ்மியோட ரத்தம் வந்து எனக்கு கனெக்ட் ஆயிருச்சு. டாட்ஸ்மி அவளை போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளை அனல் வந்து அடிக்க வாராவா. பார்த்தா டாட்ஸ்மி தடுக்கலான்னு பாக்கா. பார்த்தா ரத்தம் சொட்ட சொட்ட இருந்துகிட்டு இருக்காவா. பார்த்தா இவங்க உள்ள சண்டை பிடிக்கல, வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. மாஸ்டர் ரியோகின்னு சொல்லிட்டு 2 பேர் வாரானுங்க. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு ரியோகி கேட்கா. மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து நின்னுகிட்டு இருக்கான்னு சொல்றான். அது நம்ம கக்காச்சின்னு சொல்லி முடிக்கான். இன்னொருத்தவர் யாரோ ஸ்ட்ராங்கா நல்லா ஸ்கில்ஃபுல்லான ஆளா வந்திருக்கான்னு சொல்றான். பார்த்தா கைசன்சி எங்க வந்துட்டாரு. பார்த்தா கைசன்சி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா. டே கக்காசி, நான் 5 பேர் அடிக்க போறேன், நீ 2 பேர் அடின்னு சொல்றான். என்னடா இது எதுவும் போட்டியா சொல்லிட்டு கக்காசி கேட்கான். அங்க வந்து விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. வாடா சீரியஸா நம்ம ஆட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. எடுத்தோடனே கக்காசி ஒரு அட்டாக்கா போட்டு விட்டான். பார்த்தா அந்த பப்பட்டை தட்டி விட்டான். பப்பட்டை தட்டி விட்டு அடுத்த செகண்ட் டாட்ஸ்மி நார்மல் ஆயிட்டா. அப்பாடான்னு சொல்லிட்டு மிராய் சந்தோஷப்படுதா. பிரேயரை இப்ப ஸ்டார்ட் பண்றான். நான் யாருன்னு காட்டவன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா தண்ணியத்துக்கு வீசுறான். அதெல்லாம் வெட்டி வீசிட்டாவா. பார்த்தா அதுல இருந்து ஏதோ ஒண்ணு புகை மாதிரி கிளம்புது. சடனா பார்த்தா எங்கேயும் மறைஞ்சு போயிட்டான், எங்க போனா தெரில. மிராய் அவன் அங்கதான் போறான்னு சொல்லிட்டு கக்காசி சொல்லிட்டு இருக்கான். இவங்களெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, நான் அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மிராய் அனல் வகை போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் எங்க போனானே தெரியல. இன்னொரு குகை மாதிரி அங்க வருது. மிராய் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா இன்னொரு ஏதோ புனிதமான இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான் அவளை. இந்த ரிச்சுவல் ரூம்ல தான் நான் வந்து பிளட் எல்லாம் மாத்திக்கிட போறேன், ஹியூமன் சாக்ரிஃபைஸ் நான் இங்க வச்சுதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். லார்ட் ஜெசினோட இம்மோர்டாலிட்டி பவர் எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றான். சடனா அந்த ரூம்ல வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் மிராய் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. அவனோட ரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் போதும், நான் யாருன்னு கட்டுறேன்னு சொல்லிட்டு
இருக்காங்க. சரி ஹீடன் உனக்கு யாருடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஹீடனோட பேரை சொல்ல ரொம்ப மரியாதையை சொல்லு, மாஸ்டர் ஹீடன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் என்னோட ஹீரோன்னு சொல்றான். அவருக்கு அடுத்த சந்ததி தான் நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இமோர்டாலிட்டி பவர் கிடைக்காத உன்னோட பிளான் சொல்லி மிராய் கேட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். அவனும் ஆனா பார்த்தா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். மிராய் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஆசுமாவோட பொண்ணை நான் கொல்ல போறேன், இவங்க சாதாரண ஆளு கிடையாது, 100 மடங்கு மத்தவங்களோட அதிகமான சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல வழியை காட்டுங்க, எனக்கு இமோர்டாலிட்டி பவரை கொடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஹீடன் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் நானும் வாழ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேர்ஸ் பண்ணி கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலத்துல உள்ள ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப வேஸ்ட், அவங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்க. மிராய் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க கக்காசிட்ட பேசினத பார்த்தா என்னெல்லாமோ அவன்கிட்ட பேசி இருந்திருப்பா. ஜெனரேஷன்ல எதுக்கு சினோபிகள் எல்லாம் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிருப்பாவா. இவன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி மிராய் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா வேற லெவல் அட்டாக் பண்றான். அவளே வயித்துல 2 வெட்டி வீசிட்டான். வீசிட்டு பார்த்தா அந்த ரத்தத்தை நக்கிட்டான். உன்னை கர்ஸ் பண்ணிட்டான்னு சொல்றான். பார்த்தா அவளே லாக் பண்ணி தூக்கிட்டான். கர்ஸ் ஜுட்சு பாடி பொசஷன் பிளட்னு சொல்றான். பார்த்தா ஹீடன் லாக் பண்ற மாதிரி லாக் பண்ணிட்டான். உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி வேற லெவல் ஆக்க போறேன். ஆசுமாவோட பொண்ணை நீ சாதா மக்களை கம்பேர் பண்ண 100 மடங்கு எனக்கு தேவைதான் போல இருக்குன்னு சொல்றான். இது வந்து என்னோட மாஸ்டர் ஹீடனுக்காண்டி நான் பண்றேன், உன்னை குத்தி கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த பப்பட் மண்ல வச்சு குத்தி இறக்குறான். பார்த்தா ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டாவா. பார்த்தா அந்த ரத்தம் அப்படி தண்ணியில இறங்குது. பார்த்தா அந்த ஹீடனோட சிம்பிள் போய் அப்படி நிறையுது, சிவப்பு கலர்ல மாறுது. அது நான் முடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆசுமாவோட பொண்ணை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். எனக்கு என்னோட பவர் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றான். இம்மோர்டாலிட்டி பவர் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். சடனா கூர்ந்து பார்க்காம பார்த்தா அப்படி காத்தா மாறியதா பார்த்தா அது ஒரு கென்ஜுட்சு. என்னடா நடக்குன்னு சொல்லி முழிக்காம பார்த்தாலே கோமாளி மாதிரி இருக்குன்னு சொல்றான். மீரா இப்ப கென்ஜுட்சு போட்டு விட்டுருக்காவா, வேற லெவலா நிக்காவா. பார்த்தா கக்காச்சியும் காய் விட்டாங்க. டே கக்காச்சி இதுன்னு சொல்லிட்டு காய ஆரம்பிக்கான். டே கொஞ்சம் அமைதியா சொல்றான் கக்காச்சி. கென்ஜுட்சுவா உன்னோட பிளட் தான் நான் டேஸ்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஒன்னும் என்னோட ரத்தத்தெல்லாம் குடிக்கலடா, ஹாட் ஸ்பிரிங்ல இருந்து தண்ணியை மெத்திட்டு வந்தேன், அதை தண்டா குடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. வெட்டினது தண்ணியை தான் வெட்டிருக்கான், அதைத்தான் குடிச்சிருக்கான். நான் தான் மாஸ்டர் ஹீடன் மாதிரி செகண்ட் பவர் உள்ளவன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சொல்றாவா. ரியாலிட்டியை நீ பாக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. கென்ஜுட்சுல என்ன ஒன்னும் பண்ண முடியாது, என்னையில முட்டலாக்க முடியாது சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இம்மோர்டல் பவர் எனக்கு கிடைச்சே தீரும், நான் யாருன்னு காட்டணும்னு சொல்லி கத்துறான். அனல் வேகத்துல இருந்து போட்டுதலான்னு வரான். மிராய் சர்டோபின்னு வரான். பார்த்தா அவ டென்ஷன் ஆயிட்டா. கையில சக்கரா பிளேட வச்சு வேற லெவல நிக்கா. அவளை பாக்க அப்படியே ஆசுமாவை பார்த்த மாதிரி இருக்கு. மிரட்டான் கக்காச்சி. வின்ஷெல் வேர்ல்வின் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுதான். அவனை போட்டோ போர்ட்ல செதறிட்டான், சின்ன பின்னம் ஆயிட்டான். நொறுக்கிட்டாரு யோகியவே. நீ பாத்தியா கக்காச்சி பாக்க எப்படி இருந்துச்சு சொல்லி காய் கேட்கான். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றான் கக்காச்சி. அப்புறம் பார்த்தா பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டாட்ஸ்மி முழிக்கா. அப்பாட முழிச்சான்னு சொல்லிட்டு மிராய் சந்தோஷப்படுறா. மிராய் சொல்றா ஒன்னும் பிரச்சனை இல்லை, வெறும் இல்யூஷன் தான், நீ படுத்து தூங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்ப எல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு டாட்ஸ்மி கேட்கா. நான் வந்து பொய்யில போய் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு வருத்தப்படுதா. எங்க அப்பா என்னை மீட் பண்ண வைக்கன்னு சொன்னா எல்லாம் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு மிராய் கத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அப்படி டாட்ஸ்மி சிரிக்கா. லெவல யாருமே இதுல வந்து பாதிக்கப்படல, அது வரைக்கும் சந்தோஷம். உன் கூட நான் வந்தனாலதான் இதெல்லாம் தடுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். இப்போ உன்னோட பிளான் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் திரும்பி ஊருக்கே போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா டாட்ஸ்மி. அம்மாவோட பழைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு, அதை நினைச்சுக்கிட்டு அங்க போய் இருந்துரும் சொல்லிட்டு இருக்காவா. எங்க அம்மா கூட என்னெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ சொன்னதான் கரெக்ட், நானும் எங்க அப்பாவை பத்தி அங்க போய் யோசிச்சு பார்க்க போறேன், பழைய நினைவுகள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இனிமேல் ஃபியூச்சர் நோக்கி போவோம்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவன் சந்தோஷமா பேசுறத பார்த்து காயும் கக்காசியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா கேஸும் க்ளோஸ்னு சொல்றான் கக்காசி. உன்னை கக்காசி சொல்றான் வாரி நம்ம ஹாட் ஸ்பிரிங் போவோம், உன்னோட காலாச்சு சரியாகும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உன்னை காய் சொல்றான் இன்னும் என்ன பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கியா கக்காசின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது கடந்து 10 வருஷம் ஆச்சுடா, அதெல்லாம் பத்தி இன்னும் யோசிக்காதான் சொல்லிட்டு இருக்கான். கக்காசி கண்டிதான் அந்த இடத்துல களத்துல இறங்கி இருந்திருப்பான். அந்த சமயம் உயிரோட இருக்கணும், அது வரைக்கும் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்றான். கால் இருந்தா என்ன இல்லன்னா என்ன, என் கூட எப்பவுமே நீ இருக்கிய அது போதும் சொல்றான் காய். எனக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது சொல்றான். கிங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுப்போம், ஃபியூச்சர் இனிமேல் அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கக்காச்சி நீ ஒரு ஹொக்காகையா இருந்திருக்க, ஒரு பர்சனா இருந்து உன் கூட இருந்து எனக்கு பெரிய சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க காய். உன்னை எல்லாமே முடிஞ்சிருச்சு, டாட்ஸ்மி அங்க இருந்து டாடா காமிச்சு அங்க இருந்து கிளம்புறா, பாத்து போன்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். அவளையில வேற யார்கிட்ட ஏமாந்துறான்னு சொல்லிட்டு இருக்கா அவ. கக்காச்சி சொல்லிட்டு இருக்கான் அந்த ரியோகி போட்ட ஜுட்சு வந்து காமனான ஜுட்சு தான், அது ஒன்னும் ஸ்பெஷல் ஜுட்சு எல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். அப்ப இது ஹீடன் ஜுட்சு மாதிரி கிடையாதான்னு சொல்லிட்டு மிராய் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் ஜாசினோட செரிமோனியை வந்து அப்படி காப்பி பண்ணி பண்ணான், ஆனா அவன் பண்ணது உண்மைலாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். அதைத்தான் நாங்க கண்டுபிடிச்சதுன்னு சொல்றான். யாருக்கு தெரியும் அந்த டாக்குமெண்ட்ல போட்டிருக்கிறது உண்மையா உண்மை இல்லையான்னு சொல்லிட்டு, அது சாதாரண கட்டுக்கதையா கூட இருக்கான்னு சொல்லியிருக்கான் கக்காசி. தெரிஞ்சது எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸ் தான் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய விஷயமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு வந்த வழியில என்னெல்லாமோ நடந்துன்னு சொல்லிட்டு போறான் மிராய். இது ஒண்ணு கோ இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றான் கக்காசி. ஆரம்பத்துல இருந்து நம்ம கோல் என்ன பொண்ணுங்க எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க, அதை தேடி தான் நம்ம வந்தோம்னு சொல்லியிருக்காங்க கக்காசி. இன்னும் சொல்லிட்டு மிராய் மிரளுதா. லேண்ட் ஆஃப் ஸ்டீமுக்கு வந்தது இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் பாக்குறதுக்காண்டி தான். கீபா டென்டன் சோஜி எல்லாருமே இந்த மிஷன் காண்டி களத்துல இறங்கி இருந்தான்னு சொல்றான். அவன் வந்தது இன்டெலா கேதர் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன மிராய் மிரண்டுட்டா. போற வழியில நீனும் நிறைய ஃபன் பண்ண அதுவே சந்தோஷமா இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. நீங்க முதல்ல சொல்லலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இப்படி சொல்லி இருந்தோம்னா நீ இதுக்காண்டி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருப்ப, நீ தனியா பேர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. உன்னோட மிஷன் வெறுமே கார்டிங் வேலை தான், வேற எந்த வேலையும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்ப சொன்னதுக்கு நீ வெறி ஐப்பி நின்னுட்டு இருக்க, அந்த சமயத்துல சொல்லி இருந்தோம்னா வேட்டையாட நீ தனியாவே பேர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. நீங்க சொன்னதும் கரெக்ட் தான் சொல்றாவா. பார்த்தா
அப்படி ஊருக்கு அப்படி நடந்து வராங்க அவங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ஜெசினுங்க ஒருத்தன் தான் பின்னாடி ஒருத்தர் இருக்கான். அவன் தான் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. உடனே மிராய் சொல்றான், நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா டீடைல்ஸும் அடுக்கி வைக்கணும், இல்லனா வந்து சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் மிராய். இதுக்கு பிளான் பண்ணிட்டேன்னு தெரியுது, நான் வந்து ரிப்போர்ட் எழுதக்கூடாது அப்படிதானே சொல்லி மிராய் கேட்கா. சொல்றான், உன்னோட யூத்தை மட்டும் நீ கைவிட்டுறாத, உன் சைடுல இருந்து நீ ரிப்போர்ட் எழுது, எப்படி எழுதுன்னு பாப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மிராயின்னு சொல்லிட்டு பர்ட் ஓடி வேகமா வரான். உன்னோட மிஷன் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொன்னா என்னமோ எஸ் ரேங்க் மிஷன் சொல்லிட்டு, ஆனா வெறும் கார்டிங் வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. தொலைஞ்ச பொண்ணுங்கள்லாம் நான் தேடிட்டு வந்திருக்கேன், நானே கலைப்புல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. உண்மையான்னு சொல்லிட்டு பர்ட்டவே மிரண்டுட்டான். பார்த்தா அடுத்த சீனை காட்டுறாங்க. பார்த்தா சிக்கமாரும் மிராயும் தான் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அது ஷோகி கேம். பார்த்தா அந்த கேமை எப்படிலாம் மூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. சென்சே, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா, ஒரு சினோபி வந்து கிங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ சொல்லு, நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்தியா யோசிச்சு என் தலையை வெடிச்சிருச்சு, ஆனா இப்ப தான் எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதான் நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லு, அதுவே போதும் சொல்லிட்டு இருக்கா சிக்கமாரு. யூகி கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சில விஷயம் புரிஞ்சிச்சு, பழசெல்லாம் யோசிச்சு பார்த்தா சொல்லிட்டு இருக்காவா. சினோபிலாம் சேர்ந்து ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபியூச்சர்ல உள்ள குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுதானே கிங்னு சொல்லிட்டு கேட்கா. கிங் யாருன்னா ஃபியூச்சர் சினோபி கரெக்டான்னு சொல்லிட்டு கேட்காவா. கரெக்ட்னு சொல்றான். சொன்னோன்னே மிரா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கண்டுதான் ஆசுமா வந்து உனக்கு மிராயின்னு சொல்லிட்டு பேர் வச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காவன். அப்படியே விஷயம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எனக்கு தெரிஞ்ச அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பேசிக்கிட்டே இருக்க நேரத்துல சிக்கமோரு கேமை ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். கட்டுறாங்க மிராய் வேற லெவல்ல நின்னுட்டு இருக்காவா. சர்டோபி ஆசுமா சர்டோபியோட பொண்ணு நான் சொல்லிட்டு இருக்காவா. என்னோட பேர் மிராய் சர்டோபின்னு சொல்றா. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடுங்க. See you, bye.